வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். பயம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ஃபியர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய குழந்தைங்களுக்குள்ள பயங்கள் பார்த்துருக்கோம், அதுக்கான மருந்துகள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு அம்மாவோட பயம் நார்மலாக அவங்க வந்துட்டு ஒரு குழந்தையிலேருந்தே இந்த பயம் இருந்துகிட்டே இருந்து அது சின்ன வயசுலேயே ஒரு 13 வயசு 10 வயசு 15 வயசு 16 வயசுல சரி பண்ணியிருக்க வேண்டிய பயம் அப்படியே அது வளர்ந்துட்டே போய் இன்னைக்கு அது எப்படி இருக்கு, நெக்ரோஃபோபியான்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு டெத்து நியூஸ் கேட்டால் நம்ம செத்து போயிடுமோன்ற பயம். அது நிறைய டைப் ஆஃப் இருக்குது. நீங்கள் அவங்க வாயால் அந்த வார்த்தைகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி பயம், எவ்வளோ வருஷமாக இருக்குது? இது ரொம்ப வருஷமாக இருக்கு மேம். இது எப்படி சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு டெத்து நியூஸ் யாராவது சொல்கிறாங்க, அது யாருக்கோ அப்படி தான் நடக்குது. ஆனால் அந்த நியூஸை கேட்டு நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம இந்த நியூஸை கேட்டு நம்மளே இறந்துருவோமோ அப்படின்னு அப்படி ஒரு பயம் இருக்கு. இதனால வெளியே தனியாக போகிறது கூட பயமாக இருக்குது. ஏதாவது பார்த்து ஏதாவது நமக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி. உங்களுக்கு இப்போ என்ன வயசாகுது? 32 மேம். 32 வயசில் உங்களுக்கு ஏன் ஏதோ ஆக போகுது? அது தெரியல. அந்த தாட் ஏன் வருதுன்னு தெரியல மேம். அந்த பயம் ஏன் வருதுன்னு தெரியல. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கூட ரீசெண்டாக ரிலேஷன் இறந்தாங்க மேம். ஆனால் அந்த டெத்துக்கே நான் போகலை. என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஐயோ, அதை கேட்டோன்னே எனக்கு நான் படப்படன்னு ஆயிடுச்சிங்க மேம். படப்படப்பு ஆயிடுச்சு. நான் போய் தனியாக லோன்லியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். என்கிட்ட குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க, என்னால் அவங்கள கூட ஃபேஸ் பண்ண முடியல. ஒரு மாதிரி நடுக்கமோ, ஒரு மாதிரி பயத்தில் நானே உட்காந்துருக்கேன். அந்த இடத்துல தண்ணி குடித்தா கூட தண்ணி முழுங்க முடியல. சாப்பாடு சாப்பிட்டா கூட சாப்பாடு முழுங்க, ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. ஐயோ, நம்ம ஃப்யூச்சரில் நம்மளை ஏதாவது நம்ம பெரியவங்களுக்கோ யாரோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம். அந்த நேரத்தில் நம்ம இதை கேட்டு நமக்கு ஏதாவது ஆயிடுமோ, நம்ம இறந்துருவோமோ, அதை கேட்டு நமக்கு ஏதாவது அட்டாக் வந்துடுமோ, அந்த மாதிரிலாம் பயம் வருது. ஸோ உங்களுக்கு டெத்துனா பயம், டெத் நியூஸ் கேட்க பயம். இப்போ வீடியோஸ்லையோ இதுலேயோ கூட நீங்கள் யாரும் அதை இக்னோர் பண்ணிடுவேன் மேம். அந்த நியூஸே நான் பார்க்க மாட்டேன். அந்த டெத் இருக்க சைடே நான் திரும்பி என் கண்ணு போகவே போகாது மேம். அவ்வளோ பயப்படுவீங்க. பயம் அது காதால கேட்டா கூட உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த பயம் நடக்க இருந்துட்டே இருக்கு. சரி, இதெல்லாம் பயப்படக்கூடாது, நீங்க தைரியமா இருக்கணும்னு வார்த்தையில சொன்னா கூட அது இது இயற்கை தானே, இதுக்கே நம்ம பயப்படணும் அப்படின்னு நமக்கு அந்த அறிவு இருக்கு மேம். ஆனா அதை மீறி நம்மளால ஒண்ணுமே அது நம்மள மீறி ஆறுதல் குணமாக்காது, மருந்து சாப்பிடணும். அதை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு. இவ்வளோ நான் என்னையும் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் மேம். இது சரியாயிடும், இது இயற்கை தானே, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு எனக்கா தோணுது மேம். ஆனால் இருந்தாலும் நம்மளை மீறி அதை உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுவா என்னென்னமோ நடக்குது மேம். அதனால பயம் வருது. அதுவா என்னென்னமோ நடக்குதுன்னா என்ன பண்ணுது? பால்பிட்டேஷன் ஆகுது, படபடப்பா, நர்வ்ஸ்லாம் பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி உடம்பு டைட்டாக இருக்குது, அந்த மாதிரி. இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு பயம் இருக்கு. நீங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராஸ் பண்ணிருக்கீங்களா? நானே அவங்கள பார்த்துருக்கேன் மேம். ஆனால் இதுக்கு போய் மெடிசன் சாப்பிடணுன்றது அவங்களுக்கு தெரியல. இதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ரீசெண்டாக என்னோட வீட்டு பக்கத்துலேயே அவங்க ரிலேஷனுக்கு டெத் ஆகி அந்த நியூஸ் கேட்டு அவங்களே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க அது இதுக்கெல்லாம் மெடிசன் இருக்கா அப்படின்றது 32 வயசு வரைக்கும் பார்க்கல. உங்களுக்கும் பார்க்கணும்னு தோணல? மேம். அப்புறம் இப்போ எப்படி தோணுச்சு? இல்லை, ஆஷா மேம் கிட்ட போனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்துட்டு அவங்களோட பையனை ரொம்ப செல்லமாக வளர்த்தார். ரொம்ப செல்லோன்னா அப்படியே லக்ஸுரியா, ஒரு ஆடம்பரமா, பயங்கர உலகத்தோட எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து அவ்வளோ செல்லமாக வளர்த்தார். அந்த ராஜா வந்து ரொம்ப நல்லா படித்தார், நல்லா புத்திசாலியாக இருந்தார், கல்யாணம் பண்ணார், ரொம்ப ஒய்ஃபை லவ் பண்ணார். அவருக்கு ஒரு குழந்தை கூட பிறந்தது. ஒரு குழந்தைலாம் அவருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவர் திடீர்னு ஒரு நாள் வெளியே போகும்போது ரொம்ப ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க இறந்து போன அந்த டெத்து ஊர்வலத்தை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிட்டார். என்னது டெத்துன்றது, நம்ம செத்து போயிடுவாங்க. அவளை இவ்வளோ வருஷம் அவ்வளோ செல்லமாக வளர்ந்தப்ப, அவ்வளோ அறிவாக இருந்தப்ப கூட அவருக்கு நம்மளும் ஒரு நாள் இறந்து போவோன்றது தெரியல. ஒரு நாள் திடீர்னு அந்த ஷாக் வந்துருச்சு. எவ்வளோ ஷாக் வந்துச்சுன்னா, அவர் அரச வாழ்க்கையை விட்டுட்டு, அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு, அவரோட குழந்தைய கூட விட்டுட்டு அவர் ஊரை விட்டே ஓடிட்டார் காட்டுக்குள்ள. அந்த டெத்து, ஃபியர் ஆஃப் டெத் அவருக்கு அவ்வளோ கொன்றுச்சு அவர் ரொம்ப பயந்து அவரோட பொறுப்பு கடமை வந்துட்டு அவர் நம்பி இருக்கிற மக்களை அரசாட்சி பண்ணுறது. ஆனால் அவரோட மனசளவில் சைக்காலஜிக்கலாக அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. அந்த ட்ராமா, மென்டல் ட்ராமா, அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமாக வெளியே போய் பயந்து காட்டுக்குள்ள அங்கே இங்கே அலைஞ்சி எனக்கு டெத்து வந்துருமா, அதாவது
எல்லாரும் ஒரு நாள் இறந்து போவாங்க, மரணம் எல்லாருக்கும் சமம்ன்றது அவரால் ஏத்துக்க முடியல. நானும் ஒரு நாள் செத்துருவேன், இதுக்கு இவ்வளவு பயப்படணுமா அப்படின்னு யோசிச்சா உண்மையாவே அப்படி இருக்காங்க. ரொம்ப பயந்து அவர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணாரு, பயங்கரமா போயிட்டு உட்காந்து அங்கேயும் இங்கேயும் நான் சாகக்கூடாது, யாராவது இறந்துட்டா எப்படி இறக்காம இருக்கு நிறைய முனிவர்கள் கிட்ட. அந்த காலத்துல இருந்தே அந்த கூடு விட்டு கூடு பாயறது, அப்புறம் மடு ஜென்மம், அப்புறம் இறந்தவங்க சாகா வரம்க்கு தவம் இருக்கிறது. பெரிய ராஜாவா இருப்பாங்க, எனக்கு எப்படியுமே சாவு வரக்கூடாது, எனக்கு நைட்டும் வரக்கூடாது, பகலும் வரக்கூடாது, மனுஷனாலே சாகக்கூடாது, மிருகத்தாலே சாப்பிடணும். 24 மணி நேரமும் தவம் இருந்து கடவுள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப நல்ல கடவுள் யாருன்னா சிவனா. மனமாற உளமாற பக்தியா நம்ம வேணா என்ன வரனாலும் அள்ளி கொடுப்பாராம். அவன் நல்லவனா இருந்தாலும் அரக்கனா இருந்தாலும். ஒரு அரக்கனா இருந்தாலும் பயங்கரமா தவம் இருந்தா சிவன் கிட்ட இருந்து மட்டும் வரம் வாங்கிடலாமா. ஸோ சிவன் வந்து ரொம்ப அள்ளி அள்ளி கொடுப்பாராம். ஸோ காலங்காலமா நம்மளுக்கு கதைகள் இப்படி கற்பிச்சிருக்காங்க தெரியுங்களா. எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அரக்கனா இருந்தாலும் டெத்துக்கு ஒரு பயம் இருந்திருக்கு, சாகவே கூடாதுன்ட்டு தான் அவங்க தவம் இருந்து கடவுள்கிட்ட வர வாங்கியிருக்காங்க. சாகா வரத்துக்கு தான் மருந்துகள் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ராஜா ரொம்ப ரொம்ப பயந்துருக்காரு. எனக்கு ராஜ வாழ்க்கை வேணாம், எதுவுமே வேணாம், எனக்கு டெத்து தாங்கிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து அவர் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு இறந்து போனவங்க திருப்பியும் உயிர் தெழுவாங்க, இறந்து போனா அதோட லைஃப் முடியல, திருப்பி அவங்களுக்கு மறுஜென்மம் இருக்கு, திரும்பி பிறப்பாங்கன்னோடனே ஹாப்பி ஆயிட்டாரு. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுதான் அவருக்கு ஞானம் பெற்றதுன்னு சொல்றாங்க. ரொம்ப டெத்துக்கு பயம் 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 இருந்து காடு காடா ஊர் ஊரா அங்க இங்க குளிக்காம தாடியோட அதோட இதோட போய் அங்கங்க கடந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து நீ திருப்பியும் பிறப்ப, உனக்கு மறுஜென்மம் இருக்கு, இறந்து போறவங்க மறுபடியும் பிறப்பாங்க அப்படின்ன உடனே அவர் ரிலாக்ஸ் ஆயிட்டார். அவர் மனசுக்கு சமாதானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண, நிறைய தத்துவங்கள் சொல்ல, நிறைய ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த கதை சின்ன வயசுல நான் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க, எல்லாருமே கேட்டிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரியல யாரு, உங்களுக்கு தெரியாதா? இந்த கதை நான் கேட்டதே. இவர் யாரு? புத்தர். அவரோட நிஜ பேர் என்ன? சித்தார்த்தா. அவர்தான் அந்த ராஜா. நீங்க சொல்லிதான் சித்தார்த்தான்னு தெரியும், இல்லைன்னா புத்தர் தான், அவ்வளவுதான் தெரியும். அவர் தான் வந்துட்டு ராஜாவா இருந்தாரு. அவர் ரொம்ப பயந்தாரு. உடனே வீட்டை விட்டு, ஒய்ஃப் விட்டு, குழந்தைய விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டு காட்டுக்குள்ள போயிட்டாரு. அவருக்கு அந்த முத ஒருத்தவங்க பிணத்தை தூக்கிட்டு போவாங்க, ஒரு சிக் லேடியை பார்ப்பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுது. ஐயோ நம்மளும் ஒரு நாள் செத்து போயிருமா, நான் ராஜா வந்தாலே சாவனான். அவரால் அந்த சாவன்றதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எல்லா ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்குள்ள அங்கங்க போய் தவம் பண்ணாரு. தவம் பண்ண உடனே ஒரு நாள் போதி மரத்துக்கு கீழே உட்காந்து அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. என்னன்னா இறந்து போனவங்க திருப்பி பிறப்பாங்க, ஸோ ரீபர்த் இருக்குன்னு அவர் சமாதானம் ஆயிடும். அது வரைக்கும் அவருக்கு ஏத்துக்க முடியல. அந்த புத்திசம்ல இறந்து போனப்ப உட்கார வச்ச மாதிரி இறப்பாங்க, உயிர் மட்டும் தான் பிரியுது, அந்த உடம்பு வந்துட்டு திருப்பி மறுபடியும் பிறப்பாங்கன்ட்டு அவங்க ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. புத்திசம்ல வந்து ரீபர்த் ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாவு பயம், ரொம்ப மரண பயம் இருக்கவங்கள ஈஸியா கன்வெர்ட் ஆகிக்கலாம், இல்லை அதுக்கு அந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணி அது கீழே போகலாம். ஒரு இதே கோட்பாடுகள் எப்போ நம்மளுக்கு பிடிக்கும், நம்மளுக்கு அந்த பயம் இருக்கு, அதுல அந்த பயம் தெரியுது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா புத்திசம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நீங்க வந்து செத்தாலும் உங்க உடம்பு மட்டும் தான் சாகும், நீங்க திரும்பி பிறப்பீங்கன்றத சொல்லிட்டா நீங்க ரொம்ப தைரியமாயிருவீங்க. ஆமாவா இல்லையா? ஸோ இதுதான் நடந்திருக்கு போல. அதுக்கப்புறம் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் ப்ரீச்லாம் பண்ணியிருக்காரு, எனக்கு அதை பத்தி தெரியல. ஆனா காலங்காலமா இந்த விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. என்னுடைய மூதாதையர்கள்ல இருந்து எல்லாருமே அரக்கனா இருந்தாங்க, சூரனா இருந்தாங்க, தவம் பண்ணாங்க, வரம் வாங்கினாங்க, எல்லாமே சாவா வரம் தான் வாங்கியிருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ இது காலங்காலமா இருந்தது. அப்ப நான் ஒரு மருத்துவரை, இப்ப நீங்க என்கிட்ட வரம் கேட்டு வரீங்க, நான் இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஹோமியோபதியில ஃபியர் ஆஃப் டெத்னே மருந்துகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஆட் பண்றேன். ஒரு மருந்து எனக்கு ஏதாவது வியாதி வந்துருமா, நான் செத்து போயிடுவேன், எல்லாரும் என்ன பார்த்துக்கோங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் நல்லா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ பயமா இருக்கும் டெத்துக்கு. இன்னொரு மருந்து வந்து நான் சாக போறேன்னு தெரிஞ்சிடும், நான் ரெடி ஆயிக்குவாங்க, அதுவும் ஃபியர் ஆஃப் டெத் இருக்கு. இன்னொரு மருந்து பயங்கர கடவுள் நம்பிக்கை இருக்கும், அவங்க செத்துருவன்ற பயத்தினால ரொம்ப அதிகமா சாமி கும்பிட்டுட்டே இருப்பாங்க, சாகக்கூடாது அந்த பயம், அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் மருந்துகள் இருக்கு. இப்போ இதை குணம் பண்ணிடலாம். ஆனா பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு மருந்துகள் ஹோமியோபதியில 17ஆம் நூற்றாண்டு தான் ஹோமியோ கண்டுபிடிச்சாங்க. அப்ப மருந்து இல்லை. அப்ப வரும்போது நம்ம வந்துட்டு மந்திரிக்கிறது, போய் விபூதி போடுறது, திருநீர் போடுறது, விபூதி போடுறது, மந்திரிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இது நீங்க ரொம்ப தெளிவாயிருப்பீங்கன்னு நம்புறேன். இது எல்லாருக்குமும் கூட உதவியா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா எந்த ஒரு மதத்தையும் யாருடைய நம்பிக்கைகளையும் அவமதிக்கிற மாதிரி இந்த விஷயம் சொல்லல. ஒரு அம்மா குழந்தைய புரிஞ்சுக்கிற மாதிரி
நான் வந்து ஒவ்வொரு விஷயம் அனலைஸ் பண்ணுவேன். நான் ஏன் இவர் வந்துட்டு இவ்வளோ ஒரு லக்ஸுரி லைஃப், ராஜ வாழ்க்கை, அதை வந்து விட்டுட்டு அவர் ஏன் ஒரு துறவரம் போகணும், இவ்வளோ அந்த ஃபியர் அவர் ஆட்கொண்டிருக்குமா அப்படின்னு நான் பல நாள் யோசிச்சு அந்த டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்திருக்கேன். இதுதான் புத்தரோட கதை. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது மேம். இந்த கதை நீங்க சொல்லிதான் மேம். நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு. அவர் வந்து வெளியே போய் இந்த மாதிரி சிக்கு இந்த மாதிரி இறந்து போனது இதெல்லாம் பார்த்துதான் இவங்களுக்கு அதான் அந்த ஹிஸ்டரி. ஸோ நான் ஒரு பயம்னு ஆரம்பிச்சு புத்தர் வரைக்கும் போயிட்டேன். எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குனால நான் வந்துட்டு நிறைய தேடுவேன். எதுவும் இல்லாம என்னோட முன்னோர்கள் எந்த விஷயத்தையுமே வச்சுட்டு போலன்னு நான் ரொம்ப நம்புவேன். இது நிச்சயமா நிறைய நல்ல விஷயங்கள் என் மூலியமா ஓப்பன் அப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த மெசேஜ் கூட கடவுள் கொடுக்கணும்னு வச்சிருக்கலாம். மேபி. லவ் யூ ஆல். நன்றி.